Hello friends, welcome to Pebbles. நானுங்கள் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சூப்பரான சட்னி தாங்க. அதாவது காரைக்குடி கார சட்னி. கார சட்னின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னன்னா நம்ம வரமிளகாயை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட பூண்டு வந்து எவ்வளவு சேர்த்துறோமோ அவ்வளவு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, இது கூட ஒரு தக்காளி நல்லா வதக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரைக்கிறப்ப மட்டும் என்னன்னா வரமிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி தாளிச்சுக்கோங்க. இது கூட வந்து இட்லி, தோசை, பணியாரத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம காரைக்குடி கார சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 5 மிளகாய் எடுத்துக்கலாம். 5 வரமிளகாய். இது கூட காஷ்மீரி மிளகாயும் கலருக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ஸ்பெஷலி நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்த்த போகிறோம். இது அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு மெயினாக என்னென்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும். நீங்கள் வந்து கடலை எண்ணெய் சேர்த்திடாதீங்க. ஃபஸ்ட்டு இதையே நல்லா வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதையே வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 2 பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டை வாஷ் பண்ணதுனால தண்ணி இருக்கிறதுனால கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து அதாவது கலர் மாறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறமாக மாறட்டும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளியும் எடுத்து வச்சுக்கலாம். புளி வந்து நல்லா வந்து சட்னி வந்து நல்லா உரப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கடைசியாக போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். புளி கூட ஒரே ஒரு தக்காளி, அதாவது சின்ன நாட்டு தக்காளி அரைச்சி 2 சேர்த்துக்கலாம். வந்து நாட்டு தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்னது. பெரிய தக்காளி இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு நம்ம அரைக்கிறப்ப போட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும் இந்த சட்னி. 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியை வதக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த காரத்துக்கு தேங்காயோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது. கடைசியில் நம்ம தாளிப்பு மட்டும்தான் செய்யணும். இதை ஆற வச்சு அரைக்கணும். ஆஃப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற மிளகாயை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஆறுனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டோம். இந்த மாதிரி ஆகிடும். அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி இதையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். காரைக்குடி கார சட்னி ரெடி ஆகிடும். இந்த எண்ணெயும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம சாப்பிட்டு போகிறோம். கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட வேண்டாம். எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம சட்னி அரைச்சிட்டோம். இதையே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா மிளகாய் இது வந்து என்னென்னா வலித்து சாப்பிட முடியாது. கொஞ்சமாக தொட்டு தான் சாப்பிட முடியும். ஏன்னா பூண்டு மிளகாய் சட்னி. இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடணும் இந்த சட்னிக்கு. காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு. இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துனீங்கன்னா போதும். கொஞ்சமாக பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் காரம் இருக்கிறது வந்து குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம தாளிப்பு சேர்த்துறோம். சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சுவையான காரைக்குடி கார சட்னி ரெடி. காரைக்குடி கார சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.